धीमहि तन्नो आदित्य प्रचोदयात् स्वाहा भास्कराय विद्महे वरदविघ्नाय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात् स्वाहा भास्कराय विद्महे वरदविघ्नाय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात् स्वाहा सूर्यग्रहणोऽस्तु सूर्यग्रहप्रसादबलसिद्धिरस्तु पश्चासन्तु जगमानस्य कामाः स्वाहा चन्द्रग्रहदोषोऽस्तु चन्द्रग्रहप्रसादबलसिद्धिरस्तु पश्चासन्तु जगमानस्य कामाः என்று சொல்லப்படுகிறார். அண்ணன் தம்பிகளை பற்றி ஒரு ஜாதகத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய கிரகம் இந்த அங்காரகம் செவ்வாய் என்றும் மங்களம் என்றும் சொல்லப்படுகிறார். இவர் தன்னம்பிக்கை, வீரம், விவேகம், தைரியம், புத்திசாலித்தனம், வீடு, வாகனம், நிலம் இதுக்கெல்லாம் அதிபதி இந்த செவ்வாய் பகவான் தான். இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்திலே லக்னம் 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தை உண்டாக்கக்கூடியவர். ஒரு திருமணம் செய்யும் போது பெண் ஜாதகத்தையும் ஆண் ஜாதகத்தையும் வெளியே பார்க்கும்போது ரெண்டுலேயும் செவ்வாய் தோஷம் ஈக்குவலா இருந்தால்தான் அந்த திருமணம் செய்வாங்க. இல்லைன்னா ஜோதிடர்கள்லாம் இந்த ஜாதகம் பொண்ணு அது வந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த செவ்வாய் தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அதிபதி, மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி. இவர் வைத்தீஸ்வரன் கோயில் என்ற ஸ்தலத்திலே பரிகார மூர்த்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் சுவரை, நீரம் சிறப்பு, பவளம் என்ற ரத்தனம் இவருக்குரியது. இப்பேற்பட்ட இந்த செவ்வாய் பகவானுடைய திருவிழாலே செவ்வாய் தோஷமானது நீங்கப்பட்டு வீடு, வாகனம், நிலம், தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், சகோதரத்துவம் எல்லாம் கிடைச்சு எல்லாரும் சௌக்கியமா க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அதற்குரிய குதிரையினாலே இப்பொழுது அதுக்குரிய வேத மந்திரங்களினாலே போகும். ஓம் அக்ஞரமூர்த்தாதிவர்த்தகுப்தசிப்ரபுஞ்சாயம் அபாரும் ரேதாகும் சிதம்பதி அங்காரகாய வித்மகே போதிபாலாய தேவகே தன்னக்குட பிரபோதயாத் ஸ்வாஹா அங்காரகாய வித்மகே போதிபாலாய தேவகே தன்னக்குட பிரபோதயாத் ஸ்வாஹா அங்காரகாய வித்மகே போதிபாலாய தேவகே தன்னக்குட பிரபோதயாத் ஸ்வாஹா. தாய்மாமன் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜாதகத்திலே புதனுடைய நிலை எப்படி இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். அந்த தாய்மாமனால இவருக்கு அனுகூலம் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட இந்த புத பகவான் மழை பொழிந்து பயிர் பச்சையெல்லாம் செழித்து விவசாயம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணமானவர் இந்த புத பகவான். அதே போல ஜாதகத்திலே விஞ்ஞானம், ஜோதிடம், கணிதம், கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய இதையெல்லாம் தரக்கூடியவர் இந்த புத பகவான் தான். இந்த புத பகவானுடைய நட்சத்திரம் ஆயில்யை, கேட்டை, ரேவதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த புத பகவானுக்குரியது. மிதுன ராசிக்கும் கன்னியா ராசிக்கும் உரியவர் இந்த புத பகவான். இப்பேற்பட்ட இந்த புத பகவானுக்கு பச்சை பயிறு என்ற தானியம் உகந்தது. இவருடைய நிறம் பச்சை. இவருக்குரிய ரத்னம் மரகத பச்சை என்று சொல்லக்கூடிய ரத்னம் இவருக்குரியது. இந்த புத பகவானுடைய அருளாலே சகல தோஷங்களும் விளங்கி சகல சம்பத்துகளும் மங்களங்களும் உண்டாகி எல்லாம் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இவருக்குரிய வேத மந்திரங்களினாலும் பச்சை பயிரினாலும் இப்பொழுதும் ஓம் ஸ்வத்ஸ்வாத்மே பிரதிதாதிருக்கேன விட்டா பூர்த்தே சகுந்ததேதா நஜம்ச குணக்ருந்தக்ஸ்வாதிதரையுவானமங்காதாகும்சே ஸ்வஜிதம் துமேதம் ஓம் உதக்ரடாய வித்மகே இந்து புக்ராய தீமகி தன்ன சௌம்ய பிரசோதயாத் ஸ்வாஹா உதக்ரடாய வித்மகே இந்து புக்ராய தீமகி தன்ன சௌம்ய பிரசோதயாத் ஸ்வாஹா. இந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று சொல்றார்கள். குரு பகவானுக்கு 5, 7, 9 என்ற பார்வைகள் உண்டு. குருவில் இருக்கிற ஸ்தானத்தை விட குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை எந்த ஸ்தானத்திலேயே விடுகிறதோ அந்த தோஷமானது நீங்கும். செவ்வாய் தோஷமா
ராகுகேது தோஷமா, கடத்தன தோஷமா, புத்திர தோஷமா, மாங்கல்ய தோஷமா, எந்த தோஷமா இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பது ஜோதிட சாஸ்திரங்களிலே கூறப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆலங்குடி என்ற ஸ்தலத்திலே பரிகார மூர்த்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவான் புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிறார். இந்த குரு பகவான் பார்வை எங்குப்பட்டாலும் விசேஷமான பார்வை, எந்த இடத்துல இருந்தாலும் சுகபலம் தரும். அப்பேற்பட்ட விசேஷமான சக்தி படைத்தவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவானுக்குரிய தானியம் கொண்டகடலை. இவருடைய நிறம் மஞ்சள். இவர் கனக புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய ரத்தனங்கள் இவருக்குரியது. இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் புனர்பூசம், விசாகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவானுடைய பார்வை எல்லாருடைய ஜாதகத்திலும் பட்டு இவருடைய திருவருளாலே சகல தோஷங்களும் விலகி சகல சம்பத்துகளும் உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணி, எல்லாரும் சுபிட்சமா கேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அவருடைய வேத மந்திரங்களினாலே அவருக்கு உரிய தொண்டக்கடையினாலே கொள்ளுவோம். ஓம் பிரகஸ்பதி அதிகதர்யோ மதமாதிபத்திவாதிக்ரதுமத்தனேஷு யத்தீர யத்சவதத்தத்ரஜாததஸ்மாதக்ரவிதந்தேகிதிக்ரத்யஸ்வா ஓம் சுராதாரிஜாய வித்மகே சுரஸ்ரேஷ்டாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஸ்வாஹா சுராதாரிஜாய வித்மகே சுரஸ்ரேஷ்டாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. பகவானுக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளினாலும் சுக்கிரனாலும் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட இந்த சுக்கிர பகவான் கஞ்சனூர் என்ற ஸ்தலத்திலே பரிகார மூர்த்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த சுக்கிர பகவானுக்குரிய தசாபுத்தி காலங்கிறது 20 ஆண்டுகள். சாதாரண ஒரு ஏழையா இருக்கிறவங்க கூட மிக பணக்காரனாக ஆக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். இவருடைய தசாபுத்தி காலங்கள் 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகள்ல ஒரு ஜாதகத்துல வரும்போது, சுக்கிர தசை வரும்போது அவரை மிகப்பெரிய பணக்காரனாகவும் உத்தியோகஸ்தானமும் அந்த நேரத்துலதான் உத்தியோகம், புத்திர பாக்கியம், திருமணம். அப்பேற்பட்ட இந்த சுக்கிர பகவான் பரணி, பூரம், பூராட்டம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அதிபதி. இவருக்கு உரிய தானியம், மொச்சை. இப்பேற்பட்ட இந்த சுக்கிர பகவான் களத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிறார். இந்த சுக்கிர பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் விலகி சகலருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணி இவருக்கு சுக்ராய பாலவே பரத்பதம் பவ்யம் மதம் சாத்மதே சுபோதம் யோதேத்யாதிமானுஷா சனஜ சந்தர விஸ்வாதி வித்மநாதிகாதி ஸ்வாஹா. ஓம் ரதராபாய வித்மகே பிரகுசுராஜ தேவகே தன்ன சுக்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ரதராபாய வித்மகே பிரகுசுராஜ தேவகே தன்ன சுக்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ரதராபாய வித்மகே பிரகுசுராஜ தேவகே தன்ன சுக்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் சுக்ரக்ரகதோஷோதோஷோஸ்து சுக்ரக்ரகப்பிரசாதபலசித்தி என்று சொல்லக்கூடிய தலத்திலேயே பரிகார மூர்த்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவான் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுடைய அதிபதி. இவர் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி. இந்த சனி பகவான் இவருக்குரிய தானியம் எள்ளு. இவருடைய வாகனம் காக்கை. இவருடைய நிறம் கருப்பு. இவருடைய ரத்தம் இந்திரநீலம் என்று சொல்லக்கூடிய ரத்னம் இவருக்கு உரியது. இப்பேற்பட்ட இந்த சனி பகவான் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழநாட்டாம் சனி, கண்டச்சனி, மரணச்சனி, பாதச்சனி என்று சொல்லக்கூடிய பலவிதமான சனி தோஷங்களை உண்டாக்கக்கூடியவர். இப்பேற்பட்ட இந்த சனி பகவான் சகல சம்பத்துக்களும் உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த சனி பகவான் உரிய எண்ணினாலே அவருக்குரிய வேத மந்திரங்களினாலே இப்பொழுது ஹோமமானது செய்யப்படுகிறது. ஓம் சன்னோ தேவி ரபட்டயாபோ பவந்து பீகஜே சைவ ரதஸ்ரவந்து நஸ்வாஹா. சனேஸ்வராஜ வித்மகேசாய புத்ராஜ தேவகே தன்னோ நந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. சனேஸ்வராஜ வித்மகேசாய புத்ராஜ
திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே பரிகார மூர்த்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை, ஆனால் நட்சத்திரங்கள் உண்டு. இந்த ராகுவினுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். ஆனால் அவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் போய் இவர்கள் தங்கினாலும் அந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடு போல நினைத்து பலன் கொடுக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட இந்த ராகு பகவானால நாகதோஷம், சர்ப்பதோஷம், புத்திர தோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் என்று பலவிதமான தோஷங்களை உள்ளாக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்ட இந்த ராகுக்கு உளுந்து இவருக்கு பிடித்தமான தானியம். இவருடைய நிறம் கருப்பு. இவருடைய ரத்னம் கோமேதகம் என்று சொல்லக்கூடிய ரத்னம் இவருடையது. இப்பேற்பட்ட இந்த ராகு பகவான் 18 ஆண்டுகள் இவருடைய தசாபுத்தி காலமாகும். அப்பேற்பட்ட இந்த 18 ஆண்டுகள்ல ஒரு மனிதனுக்கு வரும்போது ராகு தசை, ராகு புத்தி எல்லாம் வரும்போது மனக்குழப்பம், மன சங்கடங்கள், குடும்பத்துல பலவிதமான பிரச்சனை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட இந்த ராகுவால ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் தேடி சகல சம்பத்துக்களும் உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த ராகுவால ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் தேடி சகல மங்களங்களும் உண்டாகணும், சகல சுபிக்ஷங்களும் உண்டாகி எல்லோருடைய வாழ்க்கையிலும் சுபிக்ஷம், நிம்மதி, மகிழ்ச்சிங்கிற சந்தோஷம் உண்டாகணும் பிரார்த்தனை பண்ணி இந்த ராகு பகவானுக்குரிய மந்திரங்களினாலே இப்பொழுது ஓம் கஜானஸ்திராபவதூதே சதாவிரதஸ்தரா கஜாசகஜாவிரதா ஸ்வாஹா. ஓம் சூடதந்தாய வித்மதே உக்ரரூபாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. சூடதந்தாய வித்மதே உக்ரரூபாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. சூடதந்தாய வித்மதே உக்ரரூபாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த கேது பகவானுக்குரிய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இவருடைய நட்சத்திரம். இந்த ராகு கேது 2 பேருக்கும் சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருந்தாலும் அதை சொந்த வீட்டை போல ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். அப்பேற்பட்ட இந்த கேது பகவான் காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தையும் ஏற்படுத்துவார். அதாவது ராகு கேது 2 கிரகங்களுக்குள்ள மெத்த 7 கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேரு காலசர்ப்ப தோஷம். அந்த 7 கிரகங்களால எந்தவித பலன்களும் கொடுக்க முடியாது. இந்த 2 பக்கமும் 2 கிரகம் இருக்கும், நடுவில் பாக்கி 7 கிரகம் இருக்கும். அதுக்கு பேரு காலசர்ப்ப தோஷம்னு இருக்கும். இந்த 2ல இருந்தா குடும்பஸ்தானத்துல இருந்து தோஷம் உண்டாகும். 5ல இருக்கும்போது புத்திர தோஷத்தையும், 7ல இருக்கும்போது கலத்திர தோஷத்தையும், 8ல இருக்கும்போது மாங்கல்ய தோஷத்தையும் உண்டாக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட இந்த கலத்திர தோஷங்கிறது ஒரு ஜாதகத்துல 30 ஆண்டுகள் வரை, ஒரு பிறந்த வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த தோஷமானது இருக்கும். அதுக்கப்புறம் தானே விளைவிடும். அப்பேற்பட்டதுதான் இந்த காலசர்ப்ப தோஷங்கிறது. ஏதாவது ஒரு ஜாதகத்துல அறுவடை ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காலசர்ப்ப தோஷத்தை உண்டாக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் இவருடைய தானியம் கொள்ளு, இவருடைய நிறம் சித்திரவர்ணம்னு சொல்லக்கூடிய இவருடைய நிறம், இவருக்குரிய வைடூரியம் அப்படிங்கிற ரத்தனம் இவருக்குரியது. இந்த கேதுவினால ஆன்மீக எண்ணங்கள் இவர் உச்சத்திலேயோ ஆட்சியிலேயே இருக்கும் பொழுது இவருக்கு சில பேர் திருப்பதி போயிட்டு வந்தேன், காசி போயிட்டு வந்தேன், பழனி போனேன், அங்க போனேன், சில ஆன்மீக ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்பாங்க. இந்த கேது பகவானால இந்த ஆன்மீக எண்ணங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இடத்துல பட்டு குறைஞ்சு இவங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் இந்த கேது பகவானுடைய தசாபுத்தி காலத்துல. இப்பேற்பட்ட இந்த கேது பகவானால ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் விலகி சகல சம்பத்துக்களும் உண்டாகணும், சகல சுபிக்ஷங்களும் உண்டாகணும் பிரார்த்தனை பண்ணி அவருக்கு வேற சித்திரவர்ணாய வித்மகே சர்ப்பரூபாய தீமகி தன்ன கேது பிரச்சோதயாத் ஸ்வாஹா. சித்திரவர்ணாய வித்மகே சர்ப்பரூபாய தீமகி தன்ன கேது பிரச்சோதயாத் ஸ்வாஹா. சித்திரவர்ணாய வித்மகே சர்ப்பரூபாய தீமகி தன்ன கேது பிரச்சோதயாத்
भवतु